வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய Quasi semi modal auxiliaries செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த used to, dare to, ought to எல்லாத்தையுமே ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த need to ஆனது சென்டென்ஸ்ல வர்றப்போ எப்படி வரும், எந்த மாதிரியான மீனிங்ல யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடியது, எல்லாத்தையுமே வச்சு செய்ய எக்ஸாம்பிள்ஸும் ரெடியா இருக்குது. எல்லாருமே சேர்ந்து சொல்லிக்கிட்டே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போலவே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட், அதுல வரக்கூடிய டெய்லி யூஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், இடியம்ஸ், ஃப்ரைசஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வீடியோஸுமே அங்கேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அங்க போயிட்டு இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி டெய்லி யூஸ் வைக்காபுலரி, இடியம்ஸ், ஃப்ரைசஸ் எல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே சரியா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப மட்டுமே இங்கிலீஷ்ல ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த need to ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது ஒரு Quasi semi modal auxiliary verb அப்படின்னு சொன்னாலே நீங்களே சொல்றீங்க. ஏற்கனவே 3 வீடியோஸ்ல பார்த்துக்கிறோம். ஒரு Quasi semi modal auxiliary verb ஆனது சாதாரணமான ஒரு modal auxiliary verb மாதிரி அப்படியெல்லாம் செயல்படாது. இது அங்கிருந்து லைட்டா ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில பண்புகளை எடுத்து வச்சிருக்கும். அதோட சேர்த்து ஒரு மெயின் verb செய்யக்கூடிய வேலையையும் அதுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி ரெண்டுத்திலையுமே பாதி பாதியா இருக்கிறதுனால இதை குவாசி மாடல்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரெண்டுமே கலந்துமே உள்ள இருக்குது போ, அதனால செமிங்கிற ஒரு வேர்டையும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரெண்டு கலந்த கலவைங்கிறதுனால மொத்தமா சேர்த்து குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்னு இதை சொல்லிடலாம்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி வர்றப்போ இந்த need to-க்குள்ள இருக்கக்கூடிய அறகுறையா கலவையா இருக்கக்கூடிய ஒரு மீனிங் என்னன்னா, இந்த need to ஆனது ஒரு சென்டென்ஸ்ல வர்றப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கு இந்த நீட் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டை பார்த்தாலே தெரியும். தேவை அப்படிங்கிறது தான் இது டைரக்டா ஒரு நவுனா வர்றப்போ மீன் பண்ணும். இதுவே ஒரு வேர்பா வர்றப்போ ஐ நீட் திஸ், எனக்கு இது தேவைப்படுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இதுவே need toன்னு சேர்ந்து வர்றப்போ செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, இந்த மாதிரி குறிப்பிடும். இதோட verb ஃபார்மேட்ல இந்த need to ஓட சேர்த்து அவரு செய்ய வேண்டிய வேலை எதுவோ அதை குறிக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மெயின் verb. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த need toங்கிறதே ஒரு பிரைமரி verb மாதிரி செயல்படுது. இதுலயே முழுமையான மீனிங், ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற முழுமையான மீனிங்கும் நமக்கு கிடைச்சிருது. ஆனா அதுக்கப்புறமா என்ன வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கூடுதலா கேட்கிறப்ப மட்டுமே, எக்ஸாம்பிளா we need to answer for 5 out of 10 questions in this part, நாம் இந்த பகுதியில் 10ல் 5 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்றப்போ இந்த need to ஓட சேர்த்து answer, பதில் சொல்லக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய ஒரு மெயின் வேர்பையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த need to ஆனது ஏற்கனவே ஒரு பிரைமரி verb மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத இதுவே குறிப்பிடுது. கூடுதலா அது என்ன வேலைன்னு கேட்கறப்ப மட்டுமே இந்த செகண்டரி வேர்பா வரக்கூடிய ஆன்சர், பதில் சொல்லுதல் அப்படிங்கிறத குறிப்பிடுது. இது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபினிட்டிவா வருதுங்கிறதையும் நாம ஏற்கனவே இந்த used to, dare to and ought to வீடியோஸ் பார்க்கும்போதும் பார்த்திருந்தோம். அது மாதிரியே தான் இந்த need to ஓடையும் ஒரு வேர்பை சேர்த்து யூஸ் பண்ணி அந்த வேர்ப் குறிக்கக்கூடிய வேலையை இந்த need to ஆனது செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கறத மட்டும் எடுத்து சொல்லுது. அதாவது இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா நாம மஸ்டையும் யூஸ் பண்ணுவோம், ஷுட்டும் யூஸ் பண்ணுவோம். நீ இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவோம். ஹாவ் டு அல்லது ஐ வாண்ட் டு டூ திஸ், இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுல இந்த need toவும் நடுவுல வர்றப்போ மத்ததெல்லாமே குழப்பாதா அப்படின்னா, இப்போ ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். நாம சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இதுல வரக்கூடிய வரிசைப்படி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல மஸ்ட் வச்சு சொல்றப்போ ஒருவர் ஒரு வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு வலுவா குறிப்பிடும். அடுத்ததா ஷுட் வச்சு யூஸ் பண்றப்போ அதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சு இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், அடுத்ததா ஹாவ் டு வச்சு யூஸ் பண்றப்போ இந்த வேலையை செய்ய வேண்டி இருக்குது, வேற என்ன பண்றது, செய்ய வேண்டியதாக இருக்குது
இந்த மாதிரியான மீனிங்லையும் லாஸ்டா நம்மளுடைய நீட் டு வச்சு யூஸ் பண்றப்போ இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது, அதாவது தேவை இருக்கிறதுனால தான் செய்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடும். அடுத்ததா இதையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் குறைச்சு இன்னுமே சாஃப்டா சொல்லணும்னா ஐ வாண்ட் டு அப்படின்னு சொன்னோம்னா நான் இந்த வேலையை செய்ய வேண்டும்னு தான் சொல்லுவோம். ஆனா இது இன்னுமே குறைஞ்சு விருப்பத்தோட அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதாகவும், இதுக்கும் கீழே போகணும்னா ஐ லைக் டுன்னு யூஸ் பண்றப்போ நான் இந்த வேலையை செய்ய விரும்புகிறேன், இந்த மாதிரியும் அப்படியே கீழே குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை பத்தி எல்லாம் நாம தனியாவே ஒரு வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு லைட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நீட் டு ஆனது இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்றோம். அடுத்தடுத்து கடகடான்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். Now your account is inactive, so you need to contact the bank's branch. இப்பொழுது உங்களுடைய கணக்கானது செயலில் இல்லாததாக இருக்கிறது, அதனால் நீங்கள் வங்கியின் கிளையை தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. David needs to travel to Mexico as he has an urgent meeting. டேவிட் ஆனவர் அவருக்கு ஒரு அவசர சந்திப்பு இருப்பதால் மெக்சிகோவுக்கு பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த நீடோட எஸ் சேர்த்திருக்கோம்னு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க, அதே தான் டேவிட் ஆனது சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால வேர்போட வழக்கம் போல நாம எஸ்இஎஸ் ஐஇஎஸ் விஇஎஸ் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்தை பொறுத்து வேர்பை பொறுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீடோட எஸ் சேர்த்து needs to தான் யூஸ் பண்ணணும். The people need to elect their right leader among all others. மக்கள் அந்த வகையிலே பலருக்கு மத்தியில் அவர்களுடைய சரியான தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது, இந்த நீட் டு ஆனது குறிப்பிடுது. அடுத்ததா இத கண்டிஷன் போட்டு சொல்றப்போ அந்த இடத்துல இந்த நீட் டுவை யூஸ் பண்றப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. If the people like living in a developed country, they only need to contribute for that goal. மக்கள் வளர்ந்த நாட்டில் வாழ்வதை விரும்புகிறார்கள் எனில் அவர்கள்தான் அந்த லட்சியத்திற்காக பங்காற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. If a crane wants to catch a fish, it needs to be patient. கொக்கானது மீனை பிடிக்க வேண்டுமெனில் அது பொறுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நீட் டு ஆனது. கண்டிஷன் போட்டு சொல்றப்போ கண்டிஷனல் கிளாஸஸ் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லையும் குறிப்பிடுது. அடுத்ததா இது ஃபியூச்சர் டென்ஸ்லையும் ஒரு சிலர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி வர்றப்போ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமா நாம ஏற்கனவே இந்த டேட் டு பார்க்குறப்போ ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல ஏற்கனவே அங்க ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் கண்டிப்பா இருக்குங்கிறதுனால இந்த குவாசி செமி மாடலையும் அந்த இடத்துல கொண்டு போய் யூஸ் பண்றப்போ இது பதவியை இழந்துரும். குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்புங்கிற பதவியை இழந்துட்டு இதுக்கு ஏற்கனவே மெயின் வேர்பா செயல்படக்கூடிய இன்னொரு பவரும் இருக்கிறதுனால அதை அப்படியே யூஸ் பண்ணி அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை குறிக்கிற மாதிரியான மெயின் வேர்பா செயல்படும். எக்ஸாம்பிள் பாருங்க. You will need to meet John to clarify your doubts. நீங்க உங்களுடைய டவுட்ஸை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஜானை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏற்கனவே ஒரு வேலை இனிமே நடக்குங்கிறத இந்த வில்லானது ஃபியூச்சர் டென்ஸ்ல குறிப்பிடும். அதுக்கு பக்கத்துல இந்த நீட் டு யூஸ் பண்றப்போ இப்படி செய்ய வேண்டிய தேவை இனிமே இருக்கும் அப்படிங்கிறத மெயின் வேர்பாவே குறிப்பிடும். என்ன செய்யணுங்கிறத கேட்கறப்ப தான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு மெயின் வேர்புமே அந்த இடத்துல மீட்னு இன்ஃபினிட்டிவா வந்து சந்திக்கிறதுக்கு, அதாவது டு மீட்னு சேர்த்தே மொத்தமா ஒரு டு இன்ஃபினிட்டிவா வரும். அப்படி வர்றப்போ இந்த இடத்துல வில்லானது மாடல் ஆக்சிலரி வேர்ப், நீடானது மெயின் வேர்பாகவும் அதுல இருந்து இந்த டூ ஆனதை அப்படியே பிரிச்சு பின்னாடி வரக்கூடிய இன்னொரு இன்ஃபினிட்டிவோட சேர்த்து டூ மீட்னு தனியா பிரிச்சு யூஸ் பண்றப்போதான் சந்திக்கக்கூடிய வேலை அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிறத இந்த நீடானது
வில்லோட சேர்ந்து முழுமையான மீனிங்ல கொடுத்துரும். எக்ஸ்ட்ராவா டு மீட்ங்கிறது சந்திக்க வேண்டிய தேவையா என்ன தேவைங்கிறது கூடுதலா குறிப்பிடுறதுக்காக மட்டுமே வருது. அதனால வில் பிளஸ் நீடுங்கிறது முழுமையான மீனிங்கோட இருக்கும். இது மாதிரியே தான் பி குவைட் otherwise you may need to face bad effects. சத்தம் போடாம கம்முன்னு இருக்கணும், இல்லைன்னா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கலாம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே மேய்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு வேலையானது இனிமே நடக்கலாம்ங்கிறத குறிப்பிடும். கூடவே இந்த நீடும் வர்றதுனால தேவை இருக்கலாம்ங்கிறத குறிப்பிடுது. இதுவே முழுமையாகவும் வருது. இந்த டூ ஃபைஸ்ங்கிறது எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபினிட்டிவா வந்து சந்திக்க வேண்டிய தேவை இருக்கலாம் அப்படிங்கிறத மொத்தமா குறிப்பிடுது. இப்போ உங்களுக்கு இந்த நீட் ஆனது எப்படியெல்லாம் வருதுங்கிறது ரொம்பவே டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா இதுல ஒரு சில மிஸ்டேக்ஸும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே லைட்டா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த நீட் டூல நீடுங்கிற இந்த வேர்பானது எப்பவுமே ஸ்டேட்டிவ் வேர்பா தான் வரும். அதாவது ஸ்டேட்டஸ் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். நிலைப்பாடு, ஒருவருடைய நிலை என்னங்கிறத குறிப்பிடுறதாக வரும். அதனால இந்த நீடை எப்பவுமே இந்த மாதிரி ஒரு குவாசி செமி மாடலா யூஸ் பண்ணலாம். மெயின் வேர்பா எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு ஃபார்ம், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம்ல ஐ ஆம் நீடிங் த புக், ஹி வாஸ் நீடிங் த புக், இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிடவே கூடாது. ஏன், அந்த மாதிரியான ஒரு தேவை எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, இந்த புத்தகத்திற்கான தேவை எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு வழக்கம் இங்கிலீஷ்லயே கிடையாது. இந்த நீடுங்கிறத மறந்தும் கூட அதே தான் ஐஎன்ஜி ஓபா பிரசன்ட் பார்ட்டிசிபிளா யூஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ நீடிங் அந்த பக்கமே தலை வச்சு படுத்துறாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நாம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லைக், வாண்ட், ஃபீல், திங்க் இது மாதிரியான ஒரு சில ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸையும் ஐஎன்ஜி ஓபா பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல யூஸ் பண்ணிடவே கூடாது. இதை பத்தி நாம ஏற்கனவே தனியாவே ஒரு வீடியோல ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை தனி லிஸ்டாவே பார்த்துருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இங்கிலீஷ்ல மீதி இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு சில வேர்ப்ஸையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்குமே இந்த நீட் டு ஆனது சென்டென்ஸ்ல வந்தா ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கறத குறிப்பிடும். சப்ஜெக்ட் சிங்குலரா வந்தா மட்டும் கண்டிப்பா மறந்துடாம இந்த நீடோட எஸ் சேர்த்து நீட்ஸ் டு யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா இது அப்படியே கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்றப்போ இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அல்லது இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்ததா இது ஃபியூச்சர்ல வர்றப்போ குவாசி செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ங்கிற அதே தான் பதவியை இழந்து சாதாரண மெயின் வேர்பா வேலை செய்யும். லாஸ்டா இந்த நீடோட ஐஎன்ஜி சேர்த்து நீடிங்னு அதே தான் அந்த பக்கம் எட்டி கூட பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நீட் டூல இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒரு இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த சேனல் இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரியான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் சரியா எழுதணும்னு நினைக்கிறப்ப மட்டுமே ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து இருந்துருங்க. நம்ம சேனல் கிரவ் இன்டெலெக்ட்.